ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்ன தம்பி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம சின்ன தம்பி ஹேண்ட் ஒர்க்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் ஷேப் கூட வந்து செய்முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ. ஸோ இது வந்து 1 இயர் ஒரு 2 இயர் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் ஷேப் கூட செஞ்சுருக்கோம். அது மூடி போடுற மாதிரி செஞ்சுருக்கோம். பாருங்கள், இது எதுக்காக செஞ்சோன்னா வளையல், சின்ன சின்ன வளையல், குட்டி பப்பாங்களுக்கு வளையல் போட்டு வைக்கிறதுக்காக நம்ம செஞ்சது. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு ஐடியா, இதை வந்து நம்ம வந்து உண்டியலாக பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அதை தான் நான் ஃபுல்லாக செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த கூடை எவ்வளோ ஒயர் எடுக்கணும் இது செய்கிறதுக்கு ஹார்ட் ஷேப்புக்கு, அது இந்த வீடியோவில். ஸோ வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த இதய வடிவ கூடைக்கு எவ்வளோ ஒயர் எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ எத்தனை அடியில் எவ்வளோ ஒயர் எடுக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 அடியில் 10 ஒயர். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த 10 ஒயரை நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வெட்டி வச்ச ஒயரை 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி சிங்கிள் இந்த மாதிரி வச்சு இதையும் இப்படி 2ஆக மடிச்சிருங்க. ஒரு பக்கம் இப்படி மட்டும் பாருங்கள். இங்கே ரன்னிங் ஒயர் எடுத்து அளவு இங்கே வச்சு கீழே வரைக்கும் கொண்டு வந்து இதை அப்படியே 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரன்னிங் ஒயரையும் இந்த வெட்டி வச்ச ஒயரையும் நம்ம அதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ரன்னிங் ஒயரில் வந்து இந்த வெட்டி வச்ச ஒயரெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி போகிறோம். ஸோ சாதா முடிச்சு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 2வது ஒயர் எடுத்துக்கோங்க. 2வது ஒயரும் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம கண்டினியூவாக அப்படியே வந்து மீதி இருக்க 9 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 2வது ஒயரை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி இந்த 10 ஒயரையும் ஃபுல்லாக நம்ம வந்து போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா வீடியோ லென்த்தாக தான் போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு போர் அடிச்சுன்னு ஒரே விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தாலும், அதனால் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கணும், அதேமாரி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப போர் அடிக்காமையும் சொல்லிக் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 3வது முடிச்சு நான் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேலே மீதி இருக்கக்கூடிய 7 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 10 ஒயரை நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஸோ இந்த ரன்னிங் ஒயர் வந்து இதே சைடில் இருக்க அளவு ஒயர் வச்சு நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம் இல்லைங்களா, அந்த ரன்னிங் ஒயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு நாட் போட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட் லைன் வந்து நமக்கு ஒரு அடையாளத்துக்காக. இப்போ திரும்ப நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2வது லைன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இதேமாரி நம்ம வந்து இது ஒரு லைன் ஃபுல்லாக போடணும். ஸோ இப்போ மேலே எத்தனை லைன் போடணும், கீழே எத்தனை லைன் போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் லைன் நம்ம வந்து இது போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து மேலே ஒரு 2 லைன் போடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு மேலே ஒரு 2 லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு லைன். ஸோ இந்த 2 லைனும் போட்டு முடிச்சுட்டு ஃபைனல் வந்து இந்த ஒயரில் நமக்கு லாஸ்ட்டாக விட்டோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இன்னும் 2 லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு லைனு. அதுக்கப்புறம் மேலே 2 லைன் போட்டேன். இப்போ வந்து இந்த பக்கம் கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 3 லைன் நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து 2 லைன் தான் போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்து ஒரு 3 லைன் போடணும். ஸோ இந்த 3 லைன் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் நம்ம வந்து போட்டோம் இல்லைங்களா, இதுதான் ஃபஸ்ட் லைன். இதுக்கு மேலே வந்து நம்ம 2 லைன் போட்டோம். அதுக்கு கீழே வந்து 3 லைன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம 3 லைன் கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த பக்கம் நம்ம எதுவும் போட வேணாம், இதை அப்படியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து ஃபஸ்ட் நம்ம 2 லைன் மட்டும் கொடுத்தோம் இல்லைங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஒயர். ஸோ நாட் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கு மேலே வந்து 2 லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இங்கே தான் நம்ம வந்து இப்போ அடுத்தது நம்ம போட போகிறோம். அடுத்த லைன்லாம் நம்ம போட போகிறோம். ஸோ இதை முழுமையாக போடுறதில்ல, பாதியில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு ஹார்ட் ஷேப் கொண்டு வரதுக்கான இப்போ நம்ம போடக்கூடிய லைன் தான் நமக்கு ஹார்ட் ஷேப் கொண்டு வரும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், இந்த மேலே 2 லைன் மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் மேல் பக்கம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒயர் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம நாட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ இங்கே போடக்கூடிய வந்து இந்த லைன் தான் நமக்கு இந்த இன்னொரு 3-4 லைன் போடணும். ஸோ அந்த 4 லைன் தான் நமக்கு இதய வடிவு வந்து நமக்கு கொண்டு வரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 2வது நாட் போட்டோம். இதேமாரி நம்ம எத்தனை நாட் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் நம்ம 6 நாட் நம்ம போடணும். பாருங்கள், 4 போட்டிருக்கேன், இதோட 5, அடுத்து நம்ம 6வது நாட் போடுறோம். ஆறாவது நாட் போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் பாருங்கள், 1 2 3 4. ஸோ 4 லைன் கேப் இருக்குது நமக்கு. ஓகேங்களா, 4 லைன் நமக்கு கேப் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த ரன்னிங் ஒயர் வந்து ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த ஒயர் அளவுக்கு இப்படி லென்த்தாக பிடிச்சி கட் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டிங்களா, திரும்ப வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கே போட்டோம் இல்லைங்களா, இதே மாதிரி இன்னும் வந்து ஒரு 3 லைன் நம்ம போட போகிறோம். மொத்தம் நமக்கு இங்கே ஒரு 10 லைன். ஃபஸ்ட்டு நம்ம 10 ஒயர் கட் பண்ணோம் இல்லைங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி இப்படியும் நமக்கு 10 கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு 3 லைன் நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு 3 லைன் நான் போடுறேன், பாருங்கள் எப்படி போடுறது அப்படின்றத. இப்போ 2வது லைனும் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம போட்டோங்க அதே மாதிரியே ஒயர் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இங்கே வந்து நாட்ட ஆரம்பிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம போட்ட மாதிரி 6 நாட்டு நம்ம போடுறோம், மீதி வந்து 4 நாட்டு விட்டுறோம். ஓகேங்களா, நான் வந்து 2வது ஒயர் நம்ம போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் இன்னும் வந்து நம்ம இன்னொரு 2 நாட்டு நம்ம போடணும். ஸோ இன்னும் 2 லைன் நம்ம போடணும். நான் வந்து இப்போ 2வது லைன் போட்டிருக்கேன், இன்னொரு 2 லைன் போட்டால் ஃபினிஷ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 2வது நாட் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, 2வது லைனு. ஸோ இதேமாதிரி இன்னும் 2 லைன் போடணும். இதை நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் 2 லைன் நம்ம போட்டு முடிச்சோம்னா நமக்கு இதய வடிவம் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 லைன் நான் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், 6 நாட் நம்ம கொண்டு வந்து முடிக்கிறோம் அப்படின்னா, மீதி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இங்கே லாஸ்ட்டாக இருக்க ஒயர் அளவுக்கே நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்படி லென்த்து நம்ம அளந்துட்டு இங்கே நம்ம சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இன்னும் நம்ம வந்து 2 லைன் போடணும். 2 லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நான் 4 லைன் போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இதயத்தோட அந்த வடிவம் கிடச்சிருச்சு, அந்த ஷேப் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு இதை சுற்றியும் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து சாண்டில் கலர் வந்து எடுத்திருக்கேன், சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ ரெட்டுக்கு ஒயிட் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ என்கிட்ட ஒயிட் இல்லாதனால சாண்டில் எடுத்திருக்கேன். சாண்டில் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு சொருகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வந்து நாட்ட ஆரம்பிச்சிருவோம். இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக ஒவ்வொரு நாட்லேயும் நம்ம இந்த ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹார்ட் ஷேப் கூட பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் குயிக்காக. இந்த ஹார்ட் ஷேப் கூட செஞ்சு இது வந்து நம்ம ஒரு உண்டியெலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கிட்ஸுங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சேமிப்பு அப்படின்றது வந்து பிறந்தே ஆர்வம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு உங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மூளை திறப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே வந்துட்டு நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இதுக்கு அடுத்த ஒயர் நம்ம போடும்போது மூளை திறப்பு இங்கெல்லாம் பாருங்கள்
நார்மலாக இந்த மாதிரி பெரிய கேப் வருது இல்லைங்களா, இங்கே வந்து பாருங்கள் சின்னதாக ஒரு கேப் கிடைக்கும். ஸோ அதுதான் மூளை திருப்புறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 2 ஒயரையும் எடுத்து வச்சு இப்படி நம்ம நாட் போட போகுது. இந்த இடத்துல நமக்கு சின்ன கேப் கிடைக்கும், அதுதான் நமக்கு மூளை. ஸோ டர்னிங் வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு டர்னிங்லேயும் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன கேப் வரும். ஸோ நீங்கள் அந்த ஹார்ட் ஷேப் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இங்கே ஆரம்பித்தோம், இது வரைக்கும் வந்திருக்கோம். இதே மாதிரி இங்கே ஒரு டர்னிங் வந்திருக்கும், இங்கே ஒரு டர்னிங் வரும். அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து 5 கோணம் மாதிரி பெரிய கேப் கிடைக்கும். 5 கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கேப் கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு டர்னிங் வரும், அதேமாதிரி இங்கே, அதுக்கப்புறம் இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது ஃபுல்லாக நான் வந்து எப்படி போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ முழுமையாக நான் போட்டு முடிச்சுட்டு ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வர போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி எப்படி முடிச்சு போகிறது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நம்ம சேனலில் வந்து ஏணிப்படி முடிச்சு போகிறதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்போம் ஏணிப்படி முடிச்சு போகிறது எப்படி அப்படின்றத. ஃபைனல் வந்து நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் நான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி முடிச்சு போகிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இங்கே ஆரம்பித்தேன், இது ஃபுல்லாக ஒரு லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடணும். இங்கே வந்து சொருகிறதுக்காக கொஞ்சம் ஒயர் விட்டுருந்தானுங்களா, அதை வந்து நான் உள்பக்கம் அப்படியே சொருகி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ரன்னிங் ஒயர் வந்து இப்படி மேல் பக்கமாக பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போட்ட இந்த நாட்டை இப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மேல் பக்கம் தள்ளுங்க. மேல் பக்கம் தள்ளிட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லூப்பில் வந்து இந்த ரன்னிங் ஒயர் வந்து அப்படியே உள்ளே தள்ளிவிடுங்க. உள்ளே தள்ளிவிட்டு ஸோ இந்த ஒரு ரெட் கலர் ஒயரை வந்து இப்படி மேலே உள்ளே எடுத்துருங்க. நம்ம லூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நாட்டோட மேல் ஒயர் எடுத்து விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் வந்து அப்படியே பேக் சைடில் கொண்டு போய் வச்சுருங்க, பின்பக்கமாக இப்படி வச்சுட்டு. ஸோ இந்த நாட்டை அப்படியே நம்ம டைட் பண்ணோம்னா இதுதான் நமக்கு ஏணிப்பிடி முடிச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் இந்த ஏணிப்பிடி முடிச்சலாம். ஸோ அதை ரொம்ப ஃபுல் வீடியோ நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்படியே நாட் போட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்தடுத்து அப்படியே நம்ம நாட் போட போகிறோம். இது மொத்தமாக நம்ம எத்தனை லைன் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 6-7 லைன் போடணும். ஸோ ஒரு லைன் வந்து கீழே உள்ளே மடிச்சிருவோம், 6 லைன் நிற்கிற மாதிரி. ஸோ இதுக்கு பாருங்கள் 6 லைன் தான் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 லைன் போட்டிருக்கேன், ஒரு லைன் உள்ளே மடிச்சிருச்சு. ஸோ நம்ம மொத்தம் இன்னும் வந்து 6 லைன் 7 லைன் போடணும். இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம், இன்னொரு 6 லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே ஆரம்பிச்சிருக்கோம், இது ஃபுல்லாக நான் வந்து முடிச்சுட்டு இந்த இடத்துல முடிச்சு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து 7 லைன் நம்ம போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 7 லைனு நம்ம போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 லைன் நம்ம போட்டு முடிச்சுட்டு இப்போ ஒரு லைன் வந்து நம்ம அப்படியே மடித்து சொருக போகிறோம். ஸோ சொருகிறது வந்து கொஞ்சம் எனக்கு சின்னதாக இருக்கிறதுனால சொருகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஹார்ட்டினை வந்து அப்படியே திருப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி கார்னர் மட்டும் இப்படி அழுத்துனீங்கன்னா அப்படியே உள்ளே திரும்பிடும் பாருங்கள். ஹார்ட்டினை அப்படியே திரும்பிடுச்சு உள்டாவா. இப்போ நீங்கள் சொருகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா இடத்துல வந்து சின்ன சின்ன ஒயர் தான் இருக்கும், நிறைய இடத்துல வந்து ஒயர் கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஸோ இது எப்படி சொருகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 மூணாவது நாட்டில் நம்ம சொருகிறோம். ஃபஸ்ட்டு 1 விட்டுறோம், ரெண்டாவது விட்டுறோம், மூணாவது நாட்டில் வந்து சொருகி நம்ம கூடைக்கு சொருகும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் 1 லைன் மடித்து சொருகிறது. ஸோ இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. இது மாதிரி ஃபுல்லாக சொருகிட்டு இங்கேருந்து இன்னும் மீதி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இன்னொரு 3 லைன் 4 லைன் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம சொருகி விட்டுட்டோம்னா, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம சொருகி விட்டுட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக சொருகிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒயர் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சொருகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 3 நாட்டு இல்லைனா 4 நாட்டு சொருகினீங்கன்னா போதும், டெம்பராக பிடிச்சிக்கும், டைட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த இதுக்கு மேலே எப்படி மூடி செய்கிறது அப்படின்றத வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 வீடியோவில் வந்து ஸோ இந்த மூடி செய்கிறது, அந்த மூடியில் வந்து நம்ம உண்டியலுக்கான அந்த கேப் எப்படி விடுறது அப்படின்றதில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம சொருகி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், 1 லைன் ஃபுல்லாக. ஸோ சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஒயர்லாம் சொருகி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக மடிச்சுட்டு
எக்ஸ்ட்ரா அந்த ஒயர்ஸ் எல்லாம் நம்ம சொருகிட்டோம். ஸோ மீதி இருக்க இந்த ஒயர்ஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒயரையுமே நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ நான் கடைசி வரைக்குமே சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 லைன் சொருகியிருக்கேன். ஸோ நமக்கு டெம்பராக இருக்கும், அதுக்காக தான் அப்படி சொருகியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மீதி இருக்க இந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து திருப்ப போகிறோம். ஸோ இந்த கூடையை வந்து நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த ஒயர்ஸ்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கூடையை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திருப்ப போகிறோம். இப்போ இது வந்து உள்டாவாக இருக்குது, உள்பக்கம் இருக்குது. நம்ம வந்து திருப்பி வைக்க போகிறோம் நேராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வயரையும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து திருப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எப்படி இது பண்ணோமோ அதேமாதிரி இந்த கார்னர் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எல்லாமே இதாயிரும். நம்ம கரெக்டாக எல்லா இதுக்கும் ஷேப்பாக இது பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம அழகான ஒரு ஹார்ட்டிங் கூடையை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே மூடி தான் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மூடி தான் நம்ம ரெடி பண்ணணும். இந்த மூடிக்கு நம்ம நான் இந்த ஹார்ட் செஞ்சது வந்து சின்ன ஹார்ட்டு, இதை விட இது பெரிய ஹார்ட்டாக தான் இருக்குது பாருங்கள். இது சின்னது, இது கொஞ்சம் பெருசு. ஸோ இதுக்கான மூடியை வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அது எப்படி செய்யணும் அப்படின்றத ஃபுல் வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த கூட செய்கிற ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.